ஜாஃபர்கான்பேட் சைதாப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா கருணாகரன் அப்படின்ற ஒருத்தரை வந்து கொடூரமான முறையில் ஒரு பிட்புல் நாய் கடிச்சு அவரை வந்து கொலை பண்ணியிருக்கு. அவன் கால் உடஞ்சி அப்போ செத்து போயிருந்த கூட எனக்கு மன ஆறிட்டு நல்லா ஆக்கி அவனை நடக்க வச்சு கடைசியில் இப்படிப்பா இந்த அவனுக்கு கொடுத்துட்டு கருணாகரன் வந்து கரெக்டாக ஆண்குறி இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துலயும் தொடையும் சேர்ந்த மாணிக்கு கடிச்சிருக்கு. அந்த பைட்டிங் ஃபோர்ஸ்ல ஆண்குறியோட அந்த விதப்பை மேல தோல் இருக்கு பாத்தீங்களா, அந்த தோலை உறிஞ்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருணாகரன் அவங்களுடைய அக்காவும் சரி, சம்பவத்தை நேரில் பார்த்த மக்களும் சரி சாட்சி சொல்லியிருக்காங்க. பாருங்க தழும்பு, அந்த நாய் அப்பயே வந்து வலுக்குறான்னு சொன்னாங்க. பிம்பிள்ஸ் அதை வந்து நாய் வந்து வெளிநாட்டில் வந்து தடை பண்ணிடுறாங்களாம். இனி சின்ன குழந்தை மாட்டி இருந்தா என்ன ஆகுறது நிலைமை. இங்கே கடிச்சிருக்கு இதெல்லாம் காட்ட முடியாது என்னால். என்னை ஃபுல்லாக கடிச்சு என்னையே குதிரை எடுத்துருக்குது. அதே போல் அவங்க பையனையும் கடிச்சிருக்குது. 2 போலீஸ்காரங்க வந்தாங்க. போலீஸ்காரங்களே பார்த்துட்டு பயந்து தான் போனாங்க அந்த நாயை பார்த்துட்டு. வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்றதுக்கு அந்த நாய் யாரையுமே கிட்ட விடலை. ரொம்ப நாய் வெறி கொண்டு இருக்கு, யாருமே கிட்ட போக முடியல அப்படின்னு சொன்னாங்க. யாரு சொல்லி கேட்காம வீம்பு மைத்துக்குன்னே அந்த பிட்புல் நாயை வளர்த்த பூங்கொடியும் அந்த நாய் 4 கடி கடிச்சு விட்டுருச்சு. உயிரெல்லாம் போயிடுச்சு, கண்ணெல்லாம் திறந்தபடியே கிடந்தது, ஒன்றுமே இல்லை. ஜட்டி தான் போட்டுருந்தேன். அந்த ஜட்டி கிட்டிலாம் துக்குளாக போயிடுச்சு. ரத்த சாதை அப்படி அப்படியே கட்டி போச்சு. ரத்தம்லாம் எல்லா ரத்தமும் கட்டி போச்சு, ஒன்றும் பண்ண முடியல. ஜாஃபர்கான்பேட் சைதாப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா கருணாகரன் அப்படின்ற ஒருத்தரை வந்து கொடூரமான முறையில் ஒரு பிட்புல் நாய் கடிச்சு அவரை வந்து கொலை பண்ணியிருக்கு. அவருடைய உடம்புல மர்ம உறுப்பில் கடிச்சு ஒட்டுமொத்த ரத்தமும் வெளியேறி எதிரிக்கு கூட இந்த மாதிரி ஒரு இறப்பு வரக்கூடாதுன்ற அளவுக்கு அவர் இறந்துருக்காங்க. சொல்ல கேட்காம வீம்புக்குன்னு அந்த நாயை வளர்த்த அந்த உரிமையாளர் யாரு, இறந்து போன கருணாகர் யாரு, அன்னைக்கு சம்பவம் எங்கே நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு, அரசாங்கம் இதுக்கு என்ன ஆக்ஷன் எடுத்துச்சு, இப்போ அந்த நாய் எங்கே இருக்குது, அந்த நாய் ஏவி விட்டு கடிக்க விட்டா பார்த்தீங்களா, அவள் இப்போ எங்கே இருக்குது அப்படின்றதான் இந்த செய்தியில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. இது வந்து ஒரு செய்தி மட்டும் கிடையாது. வீம்புக்குன்னே இந்த ராட் வீலர், பிட்புல் இந்த மாதிரியான நாய்களை வளர்த்து சீன் போட்டுக்கிட்டு மற்றவங்களுக்கு ஆபத்தான முறையில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த நாயை வளர்க்குற அந்த நாய்களுக்கு செருப்படியாத இந்த செய்தி அமைய போது. சம்பவம் நடந்த இடத்துக்கு போகிறோம் வாங்க. இது வந்து வாடகை வீடு, லைன் வீடு சரிங்களா. அதில் வந்து இந்த வீடு இருக்கு பார்த்தீங்களா, இந்த வீட்டில் தான் கருணாகரன் வந்து அவங்களுடைய அக்காவோட வசித்து வந்துட்டு இருக்காங்க. சம்பவம் எப்போ நடந்துச்சு அப்படின்னா கரெக்டாக 19ஆம் தேதி மதியம் ஒரு 2:45 போல் நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அன்றைக்கி என்ன நடந்துச்சு, என்னதான்ப்பா பிரச்சனை அப்படின்னா, வழக்கம் போல் கருணாகரன் வந்து வீட்டு வேலை, அந்த சின்ன கூலி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அவர் அந்த சின்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அவங்க அக்கா கூட இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து சரி ரெஸ்ட் ரூம் போகலாம் அப்படி இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்க அக்கா வான் பண்ணியிருக்காங்க, டே வேணா, பக்கத்தில் வந்து பூங்கொடி அப்படின்றவ பிட்புல் நாய் வளர்க்குறா, அது ரொம்ப ஆக்ரோஷமானது, ஏற்கனவே ஏகப்பட்ட பஞ்சாயத்து இருக்கு, நீ அந்த பக்கம் போகாதரா அப்படின்னு சொல்லியும், இல்லைம்மா நான் அந்த ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காட்ட சொல்லி வந்திருக்கிறாங்க. இந்த வாடகை காம்பவுண்ட் வீட்டை பொறுத்த வரைக்கும் காமன் பாத்ரூம், காமன் ரெஸ்ட் ரூம் தான். அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, இங்கே தான் இருக்குது. சரி, இங்கே ரெஸ்ட் ரூம் போகிறதுக்காக இப்படி வந்திருக்கிறாங்க. இப்படி வரும்போது இங்கே பார்த்தீங்களா, சம்பவம் நடந்த வீடு இதுதான். ஸோ அந்த வாடகை வீட்டுக்கு பக்கத்தில் தான் இந்த பூங்கொடி அப்படின்றவங்க பிட்புல் நாய் வளர்க்குறாங்க. அது இந்த வீடு தான். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பூங்கொடிக்கு வந்து ஒரு பையன் இருக்காங்க, 4வது பையன். அவன் வந்து கொஞ்சம் கஞ்சா குடிக்கி, ஊர் பொறுக்கி, தெரு பொறுக்கி அப்படி இப்படியே சுற்றி திரிவான்ப்பா, பணத்தை கேட்டு அடிக்கடி அம்மா கிட்ட சண்டை போடுவான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. கருணாகரன் அன்னைக்கு ரெஸ்ட் ரூம் போகும்போது எப்பயும் போல் பணத்தை கேட்டு, கஞ்சா குடிக்க பணம் கேட்டு பூங்கொடி அவங்களோட 4வது பையன் வந்து அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்படி அவங்களுக்குள்ள சண்டை போடும்போது பிட்புல் நாய் அதை பார்த்துட்டு கத்திக்கிட்டு இருக்க, குலைச்சிக்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி பண்ணியிருக்கு. கருணாகரன் அதை கேட்டவொன்னே என்ன ஏதோ பிரச்சனை நடக்குது, சரி என்ன இப்போ கேட்போம், கொஞ்சம் விலக்கி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நல்ல நோக்கத்தில் கருணாகரன் வந்திருக்காரு. வீட்டுக்குள்ளே போயிட்டு பூங்கொடி என்னம்மா எதுக்கு தம்பி கூட பிரச்சனை பண்ணுறேம்மா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கும் போது அந்த பிட்புல் நாய் வந்து பூங்கொடியத்தான் இவங்க அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்ற டிஃபென்ஸ் மோடுக்கு போயிட்டு கருணாகரன் வந்து கரெக்டாக ஆண்குறி இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துலையும் தொடையும் சேர்ந்த மாணிக்கு கடிச்சிருக்கு. எல்லாருக்குமே தெரியும் பிட்புல் அதோடைய பைட்டிங் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு, ரொம்ப மோசமானது. அந்த பைட்டிங் ஃபோர்ஸில் ஆண்குறியோட அந்த விதப்பை மேலே தோல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த தோலை உறிஞ்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருணாகரன் அவங்களுடைய அக்காவும் சரி, சம்பவத்தை நேரில் பார்த்த மக்களும் சரி சாட்சி சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து தொடையவே கடிச்சு எடுத்திருக்கு. இங்கே பாருங்க, இந்த வீட்டுக்குள்ளே இப்போ இருட்டாக இருக்குது, அதனால என்னால் உள்ளே காட்ட முடியல. ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரத்தம், பயங்கரமான ரத்தம் கொட்டி இந்த வீடே அல்லோல் பட்டிருக்கு, அலங்கோலமாக இருக்குது. அந்த கடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து அந்த நாயை அடித்து விலக்கி விட ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்படியே பைட் ஃபோர்ஸ், அப்படி ஃபோர்ஸாக கடிச்சு ஒரு வழியாக நாயையும் கருணாகரனையும் விலக்கி விட்டதுக்கப்புறமா கருணாகரன் வலி தாங்க முடியாமல் பிளட்டு அவ்வளோ லீக் ஆகி அப்படியே ஒரு மாதிரி அது சண்டையை விலக்கி விட்டாலும் அப்படி இங்கே வந்துட்டார்.
அப்படியே ஒரு மாதிரி அந்த அவரோட ஆணுறுப்பை பிடிச்சிக்கிட்டே வந்து பிளட்டு ரொம்ப லீக் ஆனதுனால கான்சியஸ் போயிட்டு அப்படி இங்கே வந்து விழுந்துட்டாரு. இந்த இருக்கு பார்த்தீங்களா, கரெக்டாக இந்த இடம் தான். நீங்கள் பார்க்குற இந்த இடம் இப்போ சாதாரண ஒரு தர மாதிரி தெரியுது. ஆனால் 19ஆம் தேதி மதியம் ஒரு 2:45 போல் கருணாகரன் உடம்புல 1/4 லிட்டருக்கு மேலே ரத்தம் போயிட்டு கொடூரமான முறையில் இங்கே தான் இறந்துருக்காங்க. ஸோ சம்பவத்தை நேரில் பார்த்த மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பிளட் லீக் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்த பிடிச்சிட்டே வந்து கருணாகரன் இப்படி வந்து விழுந்துட்டார். இப்படி வந்து அப்படியே இப்படி விழுந்து கிடக்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவருடைய உடம்புல வேஸ்ட்டு இல்லை, ஜட்டி போட்டுருந்தாரு, அதுவும் பாதி அந்த நாய் வந்து கடிச்சு பிச்சு எடுத்துருச்சு அப்படி மாதிரி சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த ரத்தமும் வெளியே போய் கொடூரமான முறையில் இங்கே தான் கருணாகரன் இறந்துட்டார். தாங்க ஐயா, இந்த இடம் தாங்க ஐயா. என் தம்பி விழுந்து இப்படியே கிடக்கிறான், இப்படியே கிடக்கிறான், விழுந்து ரத்தம் போகுது, ரத்தம் போகுது. ஆனால் அதுக்கப்பால் நான் இதை பார்த்த உடனே அதிர்ச்சியில் நான் கத்த தான் ஜனங்கள்லாம் ஓடியாந்தாங்க. ஜனங்கள்லாம் ஓடியாந்து பார்க்கும்போது இந்த நாய் வெளியே நிற்கிது. அந்த நாயை கட்டி போட்டுட்டு அவங்க புள்ள அந்த பொம்பளை அவங்க அந்த பையன் இட்டுக்குன்னு வந்துட்டான். அவங்க அம்மாவை அங்கே இட்டு போய் உட்கார வச்சுட்டான். இது போயிடுச்சு. அதுக்கப்பால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியலையா, நாயை கட்டி போட்டுக்குது, அது வாயிலேருந்து ரத்தமாக ஊற்றுது. நான் பொம்பளை, நான் என்ன பண்ண முடியும்? அவங்கவுங்க பயந்து அப்படியே நிற்கிறாங்க. அந்த ரத்தத்தை அவத்தையும் பார்த்தோன்னே ஒன்றுமே அவங்க பதட்டத்தில் ஒன்றுமே புரியல. அவங்களுக்கு உயிரெல்லாம் போயிடுச்சு, கண்ணெல்லாம் திறந்தபடியாக கிடந்தது, ஒன்றுமே இல்லை. ஜட்டி தான் போட்டுருந்தான். அந்த ஜட்டி கிட்டிலாம் துக்குளாக போயிடுச்சு. ரத்த சாதை அப்படி அப்படியே கட்டி போச்சு, ரத்தம்லாம் எல்லா ரத்தமும் கட்டி போச்சு. ஒன்றும் பண்ண முடியல. அம்மாக்கும் பிள்ளைக்கு இங்கே தான் சண்டை நடந்தது. என் தம்பி பாத்ரூம் போயிட்டு வந்து இப்படி தான் கேட்டான் நின்று, ஏன்டா அம்மா கிட்ட சண்டை போடுற அப்படின்னு கேட்ட பாவத்துக்கு இவ்வளோ பெரிய தண்டனை ஐயா. அந்த கொடூரமான பிட்புல் நாய்க்கு சொந்தக்காரி பூங்கொடி தான். அவங்க இந்த வீட்டில் வந்து ஒரு சில வருடங்களா வசிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாய் கருணாகரன் மட்டும் கடிக்கலாங்க, அதுக்கு முன்னாடியே நிறைய பேர் கடிச்சிருக்கு, பயமுறுத்திருக்கு, சின்ன சின்ன குழந்தைங்களாம் பராண்டி இருக்குது. கருணாகரன் அவங்களுடைய சொந்தக்கார பையன் ஒருத்தன் தொடையில கடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் அந்த பிட்புல் நாய் மேலேயோ அதை வளர்த்த பூங்கொடி மேலே வந்திருக்குது. பாருங்க, தழும்பு அந்த நாய் அப்பயே வந்து வலுக்கூடாதுன்னு சொன்னாங்க, பிம்பிள்ஸ். அது வந்து நாய் வந்து வெளிநாட்டில் வந்து தடை பண்ணிக்கிறாங்களாம். இனி சின்ன குழந்தை மாட்டி இருந்தால் என்ன ஆகுறது நிலமை. இங்கே கடிச்சிருக்கு, இதெல்லாம் காட்ட முடியாது என்னால். எனக்கு ஃபுல்லாக கடிச்சு என்னையும் குதறி எடுத்துருக்குது. அதே போல் அவங்க பையனையும் கடிச்சிருக்குது. 2 போலீஸ்காரங்க வந்தாங்க, போலீஸ்காரங்களே பார்த்துட்டு பயந்து தான் போனாங்க அந்த நாயை பார்த்துட்டு. கருணாகரனை இழந்த அவங்க அக்கா இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த அம்மா, வயசான அம்மா, அவங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஐயா இந்த மாதிரி இங்கே ஒரு பிட்புல் நாய் இருக்குது, மோசமாக இருக்குது, எல்லாரையும் கடிச்சிட்டு இருக்கு, கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க, உயிர் போகிறதுக்குள்ள ஆக்ஷன் எடுங்கன்னு கெஞ்சிருக்காங்க. குமரன் நகர் R6 குமரன் நகர் போலீஸ்காரங்களும் இங்கே வந்திருக்காங்க. வந்து பார்த்து இவங்களை மிரட்டிட்டு மட்டும் தான் போயிருக்காங்களே தவிர ஒரு ஆக்ஷன் எடுக்கல. அதாவது நம்ம காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு உயிர் இறந்ததுக்கப்புறம் ஒரு மனுஷன் செத்ததுக்கப்புறம் தான் ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு. கார்பரேஷன்லேருந்து வந்திருக்காங்க, நிறைய அதிகாரிகள் வந்திருக்கிறாங்க, இன்ஸ்பெக்டர் வந்திருக்காங்க, SI வந்திருக்காங்க, PC வந்திருக்காங்கலாம் சொல்லப்படுது. அவங்க வந்து இந்த பூங்குடி அம்மாவை எச்சரிச்சுட்டு மட்டும் தான் போயிருக்காங்களா, நாய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் வருது, எதுக்கு ஒன்று கிடக்கு ஒன்று ஆகி போகுது, ஒழுங்காக நாயை வந்து ஒழுங்காக இது பண்ணி வைங்க, உள்ள கட்டி வைங்க, இல்லாட்டி கார்பரேஷன் ஒப்படைங்கன்னு சொல்லிட்டு சும்மா வார்ன் பண்ணிட்டு மட்டும் போயிருக்கிறாங்க. அதுக்கு பூங்கொடி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சார் நாய் வந்து அது என் குழந்தை சார், யாரையும் ஒன்றும் பண்ணாதா சார், என்னை யாரும் அடிக்க வந்தால் மட்டும் நான் வந்து கடிக்க விடுவேன், மற்றபடி நல்ல நாய் சார் அப்படின்னு இருக்காங்க. எப்படி நல்ல நாயே, உன்னை யாராச்சும் அடிக்க வந்தாங்களோ பேச வந்தாங்களோ நீ வந்து கடிக்க விடுவேன், அவங்க வந்து உயிர் போனோம், இதுதான் அந்த நாட்டில் வேணுமா அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்விக்குறி இங்கே வருது. இங்கே இருக்கிற மக்களும் அதைத்தான் கேட்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட பூங்கொடி இந்த சம்பவத்தை அப்போ அவங்கள நாய்கிட்ட கடி வாங்கியிருக்காங்க. இதில் ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா, கருணாகரன் அவருடைய விதைப்பை ஆணுறுப்பு எல்லாமே துண்டிக்கப்பட்டு சதையாக போய் ரத்தம் கொட்டி கொடூரமான முறையில் அங்கே விழுந்து இறந்துட்டாங்க. இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, யார் சொல்லியும் கேட்காம வீம்பு மைத்துக்குன்னே அந்த பிட்புல் நாயை வளர்த்த பூங்கொடியும் அந்த நாய் 4 கடி கடிச்சு விட்டுருச்சு. பூங்கொடிக்கு இந்த கையில் காலெல்லாம் கடிபட்டுருக்கு. அந்த சம்பவம் அந்த சண்டை நடந்தப்பே கடிச்சிருக்கு. கருணாகரன் அங்கே இறந்து கிடந்திருக்காங்க. பூங்கொடியை உள்ள ஆல்ரெடி கடிச்சிருச்சு, பூங்கொடிக்கு ரத்தம் வந்திருக்கு. பூங்கொடியை அந்த 4வது மூத்த பையன் கஞ்சா குடிக்கிறான் பார்த்தீங்களா, அவன் வந்து அவங்க அம்மாவை கைத்தாங்களா பிடிச்சி இப்படி கூட்டு வந்து கரெக்டாக பாருங்கள் இந்த வழியாக கூட்டு போயிருக்கிறாங்க. இந்த வழியாக கூட்டு வந்து பூங்கொடியை இங்கே உட்கார வச்சிருக்கிறாங்க. பூங்கொடியோட 4வது பையன், அதாவது அங்கே கருணாகரன் செத்து கிடக்குறாங்க. அதே சமயத்தில் பூங்கொடி கையிலையும் அந்த பிட்புல் நாய் கொடூரமாக கடிச்சு குதறிருக்கு. பூங்கொடி வந்து அம்மா ரத்தம் கை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டே இங்கே விழுந்து கிடக்குறாங்க. இங்கே பாருங்கள் ரத்தம் தெரியுது பார்த்தீங்களா, இங்கே வந்து பூங்கொடி உட்காரும் போது அவங்க கையில் இருந்த ரத்தம் தான் இது. நல்லா பாருங்கள். ஏற்கனவே பிட்புல்லால் பாதிக்கப்பட்ட அந்த பூங்கொடி ரத்தம் வடிய இந்த இடத்துல உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறமா ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி எல்லாருமே வந்து பூங்கொடியை காப்பாற்றி கூட்டு போயிட்டாங்க.
கருணாகரன் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்துல அங்கே இறந்துட்டாங்க. இதில் ரொம்ப ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா, இறந்து அரை மணி நேரத்துக்கு மேலே கருணாகரன் கிட்ட யாருமே போக முடியல. அந்த பிட்புல் நாயை அப்புறப்படுத்தி கருணாகரனுடைய உடம்பு அங்கேருந்து எடுக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. அது வரைக்கும் கருணாகரன் ரத்த வெள்ளத்தில் யாருமே இல்லாத அனாதை பணமாக அங்கே படுத்து கிடந்தாரு. சாமி, எங்களுக்கெல்லாம் கண்ணே இல்லை, எங்களுக்கெல்லாம் உடம்புல உயிரே இல்லை, ரொம்ப சங்கடமாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இழந்த கருணாகரன் அவங்களுடைய குடும்பத்தினர் ரொம்ப மனசில் வேதனை தெரிவித்தாங்க. அதுக்கப்புறமா தான் மாநகராட்சியிலேருந்து வந்து போலீஸ்காரங்க வந்து சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேலே கஷ்டப்பட்டு அந்த பிட்புல் நாயை அங்கே பிடிச்சிட்டு தரன்னு இழுத்துட்டு வந்தாங்க. அந்த காட்சியை நீங்களே பாருங்க. போடா டேய், இப்ப பாருடா. அந்த ரத்த வெறி பிடிச்ச பிட்புல்ல 10 பேருக்கு மேலே சேர்ந்து ஒருவே கஷ்டப்பட்டு இங்கேருந்து அப்புறப்படுத்தினதுக்கு அப்புறமா தான் கருணாகரன் அவங்களுடைய உடம்பை இங்கேருந்து எடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய உடம்பை இங்கேருந்து எடுக்கும்போது இந்த இடம் ஃபுல்லாக ரத்தங்க, ஃபுல்லாக அந்த ஆணுறுப்பு, விரைப்பை, அந்த ஸ்கின்னு, சதன் சொல்லிட்டு இங்கே ஃபுல்லாக கிடந்திருக்கு. அப்படிப்பட்ட கொடூரமான சாவு கருணாகரனுக்கு. அந்த பூங்கொடி நாய் சொல்ல கேட்காம அந்த நாய் ஒரு நாயை வளர்த்தா பார்த்தீங்களா, அந்த நாயால் தான் இது வந்தது. நீங்கள் கேட்கலாம், பல நீங்கள் இவ்வளோ ஆத்திரப்படுறீங்க, இவ்வளோ ஆதங்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இறந்து போன அவருக்கு என்னுடைய அப்பா வயசு. என் குடும்பத்தில் ஒரு இழப்பு இருந்தால் எனக்கு எவ்வளோ சங்கட்டமாக இருக்கும். ஸோ அந்த இழப்பை ஏற்படுத்தினது ஒரு நாயால். அந்த நாயை சொல்ல வளர்த்த இன்னொரு நாயால் தான் இந்த இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, பிட்புல் ராட்விலர் இதை வளர்க்காதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது வந்து ரொம்ப ரூத்லெஸ்ஸானது, ஓனரே அட்டாக் பண்ணும். அது வந்து ஒரு ஸ்டேபிளாக இருக்காது. சொல்ல கேட்காம அது என் பிள்ளை, அது என் நொல்ல, அது என் சித்தப்பா பையன், பெரியப்பா பையன்ற மாதிரி நீங்கள் வளர்த்துட்ருக்கீங்க. உங்களே ஒரு நாள் காவு கொடுத்தாதான் உங்களுக்கு அறிவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாங்க. நீங்கள் படத்தில் பார்க்குறீங்களா, இவர் தான் கருணாகரன். இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான சாவு இவருக்கு தான் வந்திருக்கு. இவருக்கு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, அந்த பொண்ணுக்கு ஒரு பசங்க இருக்கிறாங்க, கூட பிறந்த அக்கா இருக்கிறாங்க, அப்பா அம்மா இல்லை. ஸோ இந்த மாதிரினா ரொம்ப ஏழ்மையான குடும்பம் தான் கருணாகரன், சரிங்களா. அவர் வந்து நியர்பை பக்கத்தில் கூலி வேலை பார்த்துட்டு வீட்டு வேலை பார்த்துக்கிட்டு அப்படி தான் இருக்கிறாங்க. ஒரு ஓட்டி வீடு தான் தங்கியிருக்காங்க. மாதம் வெறும் 2500 3000 வாடகை தான் கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்க அன்னாடங்காச்சு அவங்க பொழப்பு ஓட்டுறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் அந்த பூங்கொடி சொல்ல கேட்காம அவள் ஒரு நாய் வளர்த்து அந்த நாயால் ஏற்பட்ட ஒரு இழப்பு இந்த குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு இழப்புனே சொல்லலாம். அரசாங்கத்துக்கிட்ட இவங்க போயிட்டு கேட்டிருக்காங்க, ஐயா எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு உயிர் போயிடுச்சு, நீங்கள் இதுக்கு என்ன சொல்கிறீங்க, சம்மந்தப்பட்ட பூங்கொடி மேலே ஆக்ஷன் எடுத்தீங்களா, நாங்கள் எவ்வளோ கம்ப்ளைண்ட் கொடுத்தோமே, அவங்கள அரெஸ்ட் பண்ணிங்களாம் கேட்டதுக்கு பூங்கொடியும் ஒரு விதத்தில் ரத்தக்காவு வாங்கியிருக்காங்க, அவங்க உடம்புலையும் காயம் இருக்குது, அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க, அவங்க உடம்புல இருக்க காயங்கள் சரியானதுக்கப்புறம் அவங்க நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் தான் அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க முடியும், இது இப்படி தான்ப்பா சட்டம் சொல்லுது அப்படி மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த பூங்கொடியும் சரி, அந்த பூங்கொடியோட 4வது பையனும் சரி எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இப்போ வரைக்கும் கருணாகரன் அவங்க குடும்பத்துக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. போலீஸ்காரங்களும் சில விஷயத்தெல்லாம் மறைக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. இறந்து போனால் கருணாகரன் அவங்களுடைய குடும்பத்துக்கு நியாயம் கிடைச்சிச்சா பாலானா, அது எப்படி கிடைக்கும், நம்ம தமிழ்நாட்டில் இருக்கமே அப்பெல்லாம் டக்குன்னு உடனே கிடைச்சிருமா? அப்படி நியாயம் கிடைக்குன்னா ஒன்று காசு வேணும், இல்லாட்டியா நீங்கள் பெரிய பெரிய அரசியலில் ஒரு பெரிய பணக்காரங்க இந்த மாதிரி இடத்துல இருந்தால் தான் நியாயம் கிடைக்கும். சரி, இவங்கள மாதிரி ஏழைகளுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும், அஸ்கு புஸ்கு அப்படின்ற மாதிரி தான் இங்கே இப்போ போயிட்டுருக்கு நிலவரம். பிட்புல் நாய், ராட்விலர் நாய் வளர்க்கக்கூடாதுன்ற ஒரு சட்டம் இருக்குது. ஒவ்வொரு மாநகராட்சியும் அந்தந்த ஏரியாவில் போயிட்டு எந்தெந்த வீட்டில் பிட்புல் ராட்விலர் வளர்க்குறாங்க அப்படின்றத ஒரு சர்வே எடுத்து அதை வந்து மாநகராட்சி சீஸ் பண்ணி கொண்டு போயிட்டு வேறு இடத்துல அடித்து விட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி விட்டு இதெல்லாம் பண்ணணும்ல. அப்புறம் மாநகராட்சி என்னத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதியை சேர்ந்தவங்களும் பாதிக்கப்பட்டவங்களும் அவங்களுடைய ஆதங்கத்தையும் கருத்துக்களையும் முன்வைக்கிறாங்க. இந்த செய்தியில் நான் நிறைய இடங்களில் ரொம்ப ஆதங்கப்பட்டு வேதனைப்பட்டு பிட்புல் ராட்விலர் நாய் வளர்க்குற உரிமையாளர்களை வந்து அந்த நாய் இந்த நாய், அந்த நாய் தான் இந்த நாய் வளர்க்குது இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். அது உங்களுக்கு தப்பு போல, நீ எல்லாம் ரொம்ப பேசுகிற அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு அது தோணியிருக்கலாம். ஆனால் மாநகராட்சி சொல்லியும் அரசாங்கம் சொல்லியும் யார் சொல்லியும் கேட்காம பிட்புல் நாய், ராட்விலர் நாயை வளர்த்து எல்லாருக்குமே ரொம்ப இடஞ்சலாக இருந்து எல்லாரையும் கடிக்க விட்டாலும் பரவாயில்ல, எவன் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு கொலை பண்ணி எந்த ஒரு கில்ட்டியுமே இல்லாமல் சுற்றுற உரிமையாளர்கள் மேலே மட்டும்தான் என்னுடைய கோவமே தவிர, மற்றபடி நல்ல குட்டியாக வாங்கி நல்ல முறையில் வளர்த்து கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல்
அந்த பிட்புல் ராட்வீலரை ஒரு ஃபார்ம் ஹவுஸில் வச்சு நல்ல முறையில் வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே என்னுடைய எந்த கோபமும் கிடையாது, எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான நாய்ங்க மேலே மட்டும்தான் என்னுடைய கோபம். ஒரு உயிரே போயிடுச்சுங்க. இறந்தவருக்கு வந்து என்னோட அப்பா வயசாக இருக்கும், அவர் தான் அந்த குடும்பத்தை பாதுகாத்துக்கிறாரு. வீட்டு வேலைக்கு போயிட்டு பாத்திரங்கள் போய் கூலி வேலை பார்த்தலாம் வீட்டை வந்து கஞ்சி ஊற்றி கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு இருக்காரு. அவரே போயிட்டாருன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கோ இல்லை எனக்கோ என் குடும்பத்தில் இருக்கோ ஒரு ஆள் இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ வேதனைப்படுவோம். இழந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வழி. அந்த குடும்பத்தில் ஒருத்தனா நான் நினச்சிக்கிட்டனால மட்டும்தான் இவ்வளோ ஆதங்கம் வேதனை. நான் சொல்கிறது சரியா தப்பா அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அவன் கால் உடஞ்சி அப்போ செத்து போயிருந்த விட எனக்கு மன ஆறிட்டு நல்லா ஆக்கி அவனை நடக்க வச்சு கடைசியில் இப்படிப்பா இந்த எவனுக்கு கொடுத்துட்டு நாங்கள் வரல. இப்போ என்னன்னா எனக்கு 9 months ஆகுது குழந்தை. அங்கே நாய் கத்துற சப்தம் கேட்டுது. நாய் கத்துற சப்தம் கேட்டவொடனே இவன் என்ன செஞ்சுருக்கான், நாய் கத்துது, யாரோ வந்திருக்காங்க குழந்தைங்க பிடிச்சி கடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லியிருக்கான் பொழுது. எந்த நாய்னா கடிக்குது, பேய்னா கடிக்குது, நீ போய் அங்கே நெருப்புலேருந்து கஷ்டப்பட்டுட்டு வந்துக்கிற, நீ கம்முன்னு படுன்னு என் பொண்ணு சொல்லிக்குது. சரின்னு படுத்துட்டான், பேசாமல் படுத்துட்டான். படுத்து கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி எங்கே எழுந்து போகிற அப்படின்னு. இல்லைடா எனக்கு பாத்ரூமுக்கு வருதுடா, ஒன்றுக்கு வருதுடா, நான் போயிட்டு வந்துடுறேன்னா. நீ அங்கெல்லாம் போவாத, யாருன்னா பண்ணின் போது எதனா பண்ணி நீ போவாத அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு போயிருக்கிறான். ஒன்றுக்கு போன நேரத்தில் இவள் வேலையிலேருந்து வந்திருக்கிறான். இவள் யாரையோ பூங்கொடி வேலையிலேருந்து வந்தோடனே அவங்க புள்ள என்ன பண்ணியிருக்கான், மணிப்பாசு வச்சுருந்துருக்கிறா வீட்டில். அந்த மணிப்பாசில் இருக்கிற துட்டெல்லாம் எடுத்துட்டுக்கிறான் போல இருக்குது. எடுத்த உடனே கையில் காசே இல்லை, நான் என்ன பண்ணுறது, உன்னை வச்சுக்கின்னு பெரிய தொல்லையாகுதுன்னு சொன்ன உடனே இவங்க அம்மா பிள்ளைக்குள்ளே வாக்குவாதம் நடந்து ஒரே கத்திருக்கான். அந்த பையன் போட்டு அந்த அம்மாவை பூங்கொடியை போட்டு அடிச்சிருக்கான். அடித்த உடனே அந்த இவன் பாத்ரூம் போனோம், இன்னும் கத்துற சப்தம் கேதுன்னு இப்படி எட்டி பார்த்துருக்காங்க. ஐயா அவ்வளோதான். ஏன்டா அம்மாவை போய் அடிக்கிறிய, தப்பு இல்லையான்னு சொன்னது தான். அதாட்டி அந்த நாயை அவுத்து விட்டுருக்க, இது விளையாடி நின்றுருக்கவ உடனே சரி நம்ம இவ்வளோ அடிக்க தான் வராங்களாங்கட்டின்னு இவனை பிடிச்சி கடிச்சிருக்குது. கடிச்சிட்டு உடலையா இவ்வளவும் போட்டு இழுக்கிறா, அவங்க அந்த பையனும் போட்டு இழுக்கிறாங்க. இந்த நாயும் இஸ்துக்கிறா, இவனையும் இப்படி இஸ்துருக்கிறா. இழுத்த வேகத்தில் சாப்பாடு வேறு இல்லை, சாப்பாடு சாப்பிடாத அவனுக்கு அந்த கேரில் விழுந்துட்டுக்கிறான். விழுந்த உடனே அவள் ஒன்றுமே பேசலை. அப்போல்லாம் ஒன்றுமே குரல் கொடுக்கல. அப்போ எங்கள் பொண்ணு உள்ளே தான் உட்காந்துக்குது, குரல் கொடுக்கல. அது எங்கள் பொண்ணு டிவி பார்த்துன்னு உள்ளே உட்காந்து குரல் கொடுக்கல. குரல் கொடுக்காத கொஞ்ச நேரம் போட்டு என்ன பண்ணியிருக்கா, அந்த நாயை போட்டு கட்டுவேன். அந்த நாய் கட்ட விடாத இவ்வளோ பிடிச்சி எகிரி பிடிச்சி கடிக்குது பொழுது கத்துறா. கத்துவன். அந்த பையனை என்ன பண்ணிட்டான், அவனையும் கடிக்கவே அவன் என்ன பண்ணிட்டான், உத்தார சங்கிலியை போட்டு கட்டிட்டு என் தம்பி அங்கே விழுந்துட்டான். ரத்தமாக போகுது. அதுக்கு அப்பால் தான் என்ன பண்ணிக்கிறா, டக்குன்னு அந்த ரத்தத்து மேலே தண்ணி எடுத்து ஊற்றிட்டுக்கிறா. நான் 3 மணிக்கு மேலே தான் நான் இங்கே வந்தேன். 3 மணிக்கு மேலே எனக்கு தகவல் சொன்னாங்க இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நாங்கள் இங்கே வந்து பார்க்கும்போது நானும் என்னோடய ஹஸ்பண்டும் தான் இங்கே வந்தோம். வந்து பார்க்கும்போது அந்த பூங்கொடி வீட்டு வாசல் தாண்டி அப்பா கொஞ்சம் தூரத்தில் இருந்தாங்க. வந்து கேட்டதுக்கு இந்த மாதிரி நாய் கடிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்ட்டுக்கு அந்த நாய் யாரையுமே கிட்ட விடலை, ரொம்ப நாய் வெறி கொண்டு இருக்குது, யாருமே கிட்ட போக முடியல அப்படின்னு சொன்னாங்க. 10 days ஆகுது அப்பா இறந்து. இப்போ வரைக்கும் அரசாங்கம் வந்து இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தாங்க என்னான்றது எங்களுக்கு தெரியல. அந்த பூங்கொடின்றவங்க எங்கே இருக்கிறாங்க, அவங்களோட நிலைமை என்னன்றதும் எங்களுக்கு இன்னும் தெளிவாக தெரியல. ஆனால் எங்கள் அப்பா இறந்துட்டாரு, அதுக்கான முடிவு இந்த அரசாங்கம் எங்களுக்கு வாங்கி தரணும். வேறு எதுவும் நாங்கள் இது பண்ணலை. இத்தனை பேர் சொல்லியும் சொல்ல கேட்காம வீம்புக்குன்னே அந்த நாயை வளர்த்து கடைசியில் அந்த நாயால் ஒரு உயிர் போயிட்டு எந்த ஒரு கில்ட்டியும் இல்லாமல் பூங்கொடி வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு இப்போ வரைக்கும் நீதி கிடைக்கவே இல்லை. டெய்லி போலீஸ் ஸ்டேஷனை போய் அலையோலைன்னு அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிட்புல் ராட்வீலர் நாய் வளர்க்குறவங்க அதை வச்சு பொதுமக்களுக்கு இடையூறாக கடிக்க விடுறது, கடிச்சாலும் பரவாயில்ல செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்னத்தையோ இருக்கிறவங்கள என்ன பண்ணலாம், அவங்கள மாதிரி ஆட்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம். இன்னொன்று, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த மாதிரியான கொடூரமான நாய்களால் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா, உங்களுக்கு நீதி கிடைச்சதா அப்படின்ற பொதுமக்களாகிய உங்களுடைய கருத்து என்ன, நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்றத பாலாவகை என் கூட சேர்ந்து கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த செய்தியில் நான் நிறைய இடங்களில் ரொம்ப ஆதங்கப்பட்டு வேதனைப்பட்டு பிட்புல் ராட்வீலர் நாய் வளர்க்குற உரிமையாளர்களை வந்து அந்த நாய் இந்த நாய், அந்த நாய் தான் இந்த நாய் வளர்க்குது இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். அது உங்களுக்கு தப்பு பாலா, நீ எல்லாம் ரொம்ப பேசுகிற அப்படின்ற மாதிரியும் உங்களுக்கு அது தோணியிருக்கலாம். ஆனால் மாநகராட்சி சொல்லியும் அரசாங்கம் சொல்லியும் யார் சொல்லியும் கேட்காம பிட்புல் நாய் ராட்வீலர் நாயை வளர்த்து எல்லாருக்குமே ரொம்ப இடைஞ்சலாக இருந்து எல்லாரையும் கடிக்க விட்டாலும் பரவாயில்ல, எவன் செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதை வச்சு ஒரு கொலை பண்ணி எந்த ஒரு கில்ட்டியுமே இல்லாமல் சுற்றுற உரிமையாளர்கள் மேலே மட்டும்தான் என்னுடைய கோவமே தவிர மற்றபடி நல்ல குட்டியாக வாங்கி நல்ல முறையில் வளர்த்து கேர்ஃபுல்லாக அதை ஹேண்டில் பண்ணி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல்
அந்த பிட்புல் ராட்வீலரை ஒரு ஃபார்ம் ஹவுஸில் வச்சு நல்ல முறையில் வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே என்னுடைய எந்த கோபமும் கிடையாது, எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான நாய்ங்க மேலே மட்டும்தான் என்னுடைய கோபம். ஒரு உயிரே போயிடுச்சுங்க. இறந்தவருக்கு வந்து என்னோட அப்பா வயசாக இருக்கும், அவர் தான் அந்த குடும்பத்தை பாதுகாத்துக்கிறாரு. வீட்டு வேலைக்கு போயிட்டு பாத்திரங்களை கூலி வேலை பார்த்தலாம் வீட்டை வந்து கஞ்சி ஊற்றி கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டு இருக்காரு. அவரே போயிட்டாருன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்களேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆள் இருக்காரு, அவருக்கோ இல்லை எனக்கோ என் குடும்பத்தில் இருக்கோ ஒரு ஆள் இறந்துட்டாங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ வேதனைப்படுவோம். இழந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த வழி. அந்த குடும்பத்தில் ஒருத்தனா நான் நினச்சிக்கிட்டனால மட்டும்தான் இவ்வளோ ஆதங்கம் வேதனை. நான் சொல்கிறது சரியா தப்பா அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க.